இதுவரைக்கும் சுஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் பிங் பண்ணிடுங்க. வணக்கம், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு கோபி மஞ்சூரியன் செஞ்சுருக்கேன். அதாவது 2 ஐட்டமாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரே ரெசிப்பியில் 2 இதுவாக பிரித்து நம்ம செய்ய போகிறோம். இது வந்து கோபி 65ஆகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு சாஸ் எல்லாம் ஊற்றிட்டு நம்ம இது மாதிரி கொஞ்சம் சாசியாகவும் செஞ்சுக்கலாம். ஈவினிங் டைமில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதை செஞ்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் 2 ஐட்டமாக செய்கிறது ஒரு ஐட்டமாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது இது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கலந்து வச்சுருவோம். அது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் அதாவது கார்ன்ஸ்டார்ச் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். சால்ட் டேஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள். இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்குவோம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போடுறதா இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கலந்துக்குங்க. நான் போடலை. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குவோம். இது மாதிரி பேட்டர் தயார் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸில் காலிஃப்ளவர் எடுத்து வெந்நீரில் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 1/4 பாகம் வெந்தால் போகிறோம். இதில் போட்டுடலாம். நல்லா கோட் பண்ணுற மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா பூக்கெல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து வச்சுருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு கொஞ்சம் மறுபடியும் நம்ம கலந்து வைப்போம். அப்போ தான் மேலே நல்லா பிடிக்கும். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டு கலந்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மேலே போடுறேன். இதை மறுபடியும் நல்லா கலந்து வச்சுருவோம். இது மாதிரி கலந்து வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக பேட்டர் நல்லா பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இது நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ நம்மளுக்கு அழகாக நல்லா ஒட்டி இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றி கலந்துட்டோன்னா ரொம்ப லிக்விடாக நம்மளுக்கு ஒட்டாது. அதனால் மறுபடியும் நீங்கள் மேலே இது மாதிரி கார்ன்ஃப்ளவர் போட்டு மறுபடியும் கலந்து வச்சிங்கன்னா நல்லா பைண்டாக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் மாட்ரேட்டாக ஹீட் ஆகிருக்கு. இப்போ ஒரு ஃப்ளாரெட்டாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டுக்குங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னே திருப்பி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு டிஷ்யூவில் போட்டு வச்சுக்கலாம். எக்ஸஸ் ஆயிலெல்லாம் வடிஞ்சிடும். டிஷ்யூவில் போட்டு வச்சோன்னா நம்மளுக்கு செப்பரேட்டாக நம்மளுக்கு ஃப்ளவரெட்ஸ் நல்லா கோபி மஞ்சூரியன் கரெக்டாக செப்பரேட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சம் சாஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் கிரேவி ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் கொண்டு வந்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு போடுறேன். கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுறேன். கொஞ்சோண்டு வதக்கிக்கலாம். அது வதங்கினோடனே ஒரு அரை வெங்காயம் நீட்டாக அரிஞ்சு இதில் போடுறேன். அதுவும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஹைலே வச்சு வதக்குங்க. வெங்காயம் வதங்கினோடனே சும்மா கொஞ்சோண்டு கேப்சிகம் நீட்டு வாக்கில் அரிஞ்சு போடுறேன். ஒரு பச்சை மிளகாய் கீரி போடுறேன். நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி திருப்பி விடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போடுறேன். நீங்கள் ரெட் சில்லி சாஸ் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் அது மாதிரி போடுறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது தண்ணி ஊற்றி கலந்துட்டு இதில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விடுவோம். கொஞ்சமாக ஊற்றி கார்ன்ஃப்ளவரை கலந்து விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு இது மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்.
ஃபஸ்ட்டே அப்படியே எல்லாத்தையுமே ஊற்றிட்டோம்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கட்டி தட்டின மாதிரி ஆகிடும். இது மாதிரி செஞ்சுக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ளாரெட்ஸை நான் பாதி எடுத்துட்டேன், பாதி தான் போடுறேன். இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடுவோம். நான் சால்ட் சேர்க்கலை, ஏன்னா சோயா சாஸில் நம்மளுக்கு சால்ட் இருக்குன்றதுனால நான் சேர்க்கலை. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃபைனல் டச்சாக கொஞ்சோண்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போடுறேன். கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். வெறுமனை சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்காக கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்ததில் இதில் கொஞ்சோண்டு இது மாதிரி சாஸ் ஊற்றி கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். பாதி இது மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா இது மாதிரி சாஸ் ஊற்றிட்டு நீங்கள் இது மாதிரியும் செஞ்சுக்கலாம். நான் 2 இதுவாக ரெசிப்பியாக நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்குங்க. இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு சுஜாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.